ஓகே ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்ஆப்பை பொறுத்திக்கும் என்ஆப்பில் வந்து டார்கெட் எப்படி ஒரு டார்கெட் இப்படிலாம் ஸ்பெசிஃபிக் பண்ணலாம், எப்படி வந்து ஒரு டார்கெட் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக் பண்ணுறது, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, என்னென்ன வேவ்ஸ் இருக்குதுன்னு எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ண போல் நீங்கள் வந்து இதுலேயும் ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லினக்ஸ்லேயும் ட்ரை பண்ணலாம். நான் வந்து யூஸ் பண்ண போகிறது வந்து விண்டோஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா, விண்டோஸில் இருக்கிற சேம் கமாண்ட் இதில் என்ன பொறுத்திக்கும் எல்லாத்துலேயுமே சேம் கமாண்ட்னா நீங்கள் மேக்கில் யூஸ் பண்ணாலும் சரி, லினக்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, விண்டோஸில் யூஸ் பண்ணாலும் சரி, எதுக்குமே டிஃப்ரெண்ட்டாலாம் இருக்காது. சேம் ப்ரொசீஜர், சேம் ஃபார்மேட்னா. ஓகேவா, இப்போ வந்து இங்கே நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்து மேன் கொடுத்து என்ஆப் கொடுத்து என்ட்ரு கொடுத்துருங்க. எதுக்கு நான் கொடுக்க சொல்கிறேன்னா, மேனுவலாக ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரீட் பண்ணிக்கணும் என்ஆப் பொறுத்திக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து என்ஆப் அப்போனா என்னென்ன பண்ணுது என்னென்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா, இப்போ என்ஆப் நான் கொடுத்தீங்கன்னா அவங்களோட டூல்ஸோட டிஸ்கிரிப்ஷனு எல்லாமே நாங்கள் எப்படி யூஸ் பண்ணோம், என்ன டைப்ஸ் இருக்குது, ஒரு டார்கெட் எப்படி ஸ்பெசிஃபிக் பண்ணுறது எல்லாமே இங்கேயே கொடுத்துருப்பாங்க. டார்கெட் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா இங்கேயே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு ரீட் பண்ணி உங்கள் ஃப்ரீ டைம் வந்து ஒரு கமாண்டும் எதுக்கு யூஸ் ஆகுது, எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யூடிபி பிங்க்கு, பியூனா போர்ட் லிஸ்ட்டு வந்து யூடிபி பிங்க் பண்ணுறாங்க, யூனா யூடிபின்னு அர்த்தம். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. எல்லாமே நீங்கள் உங்களுக்கு ரீட் பண்ணாவே போகணும். ஜஸ்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரீட் பண்ணாவே உங்களுக்கு எல்லாமே நீங்கள் கற்றுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ஆப் வந்து கொடுத்து ஐஃபன் ஹெல்ப் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ஆப்போட இந்தமாதிரி கொடுக்கும். பட் ஆனால் இது கொஞ்சம் ப்ரீஃபாக இருக்காது, ஓரளவுனா இருக்கும். ஓகேவா, அந்த கமாண்ட் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேனுவலாக இப்படி பண்ணணும், எப்படி உங்களுக்கு பக்காவாக உங்களுக்கு வந்து ரீட் கமாண்டில் உங்களுக்கு பக்காவாக கொடுத்துருப்பாங்க. பட் இது அப்படி கிடையாது. ஓகேவா, நீங்கள் இங்கேயே என்ன கொடுத்தீங்க, நான் சேம் ப்ரொசீஜர் நீங்கள் இங்கேயும் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் லினக்ஸ்லேயே விண்டோஸ்லேயும் பண்ணலாம். நான் வந்து விண்டோஸ் பண்ண போகிறேன். சேம் ப்ரொசீஜர்னால் நீங்கள் லினக்ஸ்லேயும் ட்ரை பண்ணலாம். ஓகேவா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆப்போசிட் பார்த்திங்கன்னா நான் மெட்டாஸ்ப்ரெடபிள் 2 என்னோடய மிஷின் ரன் பண்ணிட்டுருக்கேன். அந்த மிஷினோட வந்து ஐபி அட்ரஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இந்த ஐபி அட்ரஸ் வச்சு ஸ்கேன் பண்ண போகிறேன். ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ஆப் கொடுத்து டார்கெட் ஸ்பெசிஃபிகேஷன் எப்படின்னு பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேவா, இப்போ என்ஆப் கொடுத்து நான் கால் பண்ணிட்டேன். என்ஆப் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸாம்பிள் ஒரு சைடு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது இன்புட் ஃபைலு, ஐஆர்னா ரேண்டம் டார்கெட்ஸு, இது எக்ஸ்க்ளூட்னா ஒரு செப்பரேட்டாக ஒரு ஐபி இல்லை ஒரு ஹாஸ்ட்டு ஒரு நெட்வொர்க்கு அதை மட்டும் நம்ம செப்பரேட் பண்ணிக்கிறது. ஓகேவா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இருக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூட் ஃபைல்னால் எக்ஸ்க்ளூட் ஃபைல் சொல்லுவாங்க. இது வந்து எக்ஸ்க்ளூட் ஃபைல்னால் அந்த ஃபைலில் இருக்கிற ஐபிஸ் ஆர் அந்த வெப்சைட் மட்டும் இக்னோர் பண்ணிவிட்டு மற்ற ஸ்கேன் பண்ணுவோம். எக்ஸ்க்ளூடும் அதே மாதிரி நான் எக்ஸ்க்ளூட்னாவே உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிருக்கும். அது ஒரு ஹாஸ்ட்டோ இல்லை நெட்வொர்க்கோ அதை மட்டும் இக்னோர் பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணுவோம். ஓகே, நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா என்ஆப் கொடுத்து இவங்க என்ஆப் கிட்ட வந்து நான் அந்த scanme.nap.org இது வந்து என்ஆப்போட அஃபிஷியல் சைடு. ஓகேவா, ஸ்கேன் பண்ணும் போல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு வந்து scanme.org கொடுத்துருக்கேன். என்ட்ரு கொடுக்கும் போல் இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராசஸ் ஆகிட்டுருக்கும். இதில் வந்து எஸ்கேப் பட்டன் இருக்குல்ல, எஸ்கேப் பட்டன் கொடுத்தீங்கன்னா அந்த இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்டேட்மெண்ட் காட்டும். எப்படி ஸ்கேனிங் டைம் எவ்வளோ டைமிங் காட்டும். இந்த பார்த்திங்கன்னா இந்த 42%, 62% முடிய போகுது. இந்த என்னென்ன ஸ்டெல்த்து ஸ்கேன் ஆகிட்டுருக்கு. ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ஆப்பில் ரிப்போர்ட் கொடுத்துருச்சு. நீங்கள் எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்கேனோட ப்ரீஃபாக என்னென்ன டைமிங் காட்டியிருக்கு அந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் காட்டும். நான் இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். ஓகே, இப்போ நார்மலாக வந்து எஸ்கேப் கொடுக்காம ஜஸ்ட்டு என்ஆப் மட்டும் கொடுத்து இந்த சைடு கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஓகே, இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே என்ஆப் கிட்ட சொல்லியிருக்கேன். என்ஆப் கிட்ட வந்து இங்கே ஒரு டார்கெட் ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். டார்கெட்டாக வச்சுருக்கேன், என்ஆப்போட டெஸ்டிங் சைடு எக்ஸாம்பிள் சைடு வந்து டார்கெட்டாக வச்சுருக்கேன். இப்போ நான் ஏன் எஸ்கேப் கொடுத்தேன்னா, எஸ்கேப் கொடுக்கும்போது எவ்வளோ ஸ்கேன் இங்கே பார்த்திங்கன்னா அபவுட் த ஸ்கேன் பர்சன்டேஜ் 42% முடிய போகுது, 65% முடிய போகுது. அந்த மாதிரி ரிமைனிங் டைமிங் வந்து எவ்வளோ இருக்குது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளியரன்ஸாக உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேனிங் ரிப்போர்ட் ஃபார் அப்படின்னு எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, என்ன ப்ரோ இது வந்து போர்ட்லாம் என்னமோ போர்ட்ஸு ஸ்டேட்டு சர்வீஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ அந்த சைடில் இருக்கிற இந்த சைடில் இருக்கிற போர்ட்ஸ் இந்த 222னா 20னா எஸ்எஸ்ஹெச்னு சர்வீஸ் ரன் ஆகிட்டுருக்கு, 80னா HTTP ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த போர்ட்லாம் வந்து இந்த போர்ட்டுக்கு இந்த மெம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. தென் வந்து சர்வீஸ் என்னென்ன சர்வீஸ் ரன் ஆகிட்டு கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஓப்பனில் இருக்குது. ஓகேவா, இதில் இருக்கிற எல்லா போர்ட்ஸும் ஓப்பனாக இருக்குது. இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து கொடுத்தது வந்து ஒரு ஐபி அட்ரஸ் தான். ஐபி அட்ரஸ் இங்கே ஏன் கன்சிடர் ஆகுதுன்னா, எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா
இங்கே ஸ்கேன் கொடுத்துருக்கோம்ல, ஒரு வெப்சைட் ஸ்கேன் பண்ணும்போல இங்கே வந்து அது எந்த ஃபார்மேட்டில் ஸ்கேன் ஆகும்னா உங்களுக்கு வந்து ஐபி ஃபார்மேட்லனா ஸ்கேன் ஆகும். அதாவது மிஷினை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வந்து கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நம்பர்ஸ்னால் கன்சிடர் பண்ணும். இப்போ வந்து ஒரு ஹியூமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கூகுள், நான் இங்கே வந்து கூகுள்னு கொடுக்குறேன். இங்கே google.com நான் கொடுத்தா ஓகே கூகுள் பேஜ் வந்துடுது. சேம் நான் அதே மாதிரி இங்கே திருப்பி போய்ட்டு சிஎம்டியில் இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா பிங்க் கிட்ட வந்து பிங்க்னு ஒன்று இருக்குது. அந்த பிங்க் கிட்ட வந்து நான் கூகுள்னு கொடுக்குறேன். ஓகேவா, google.com கொடுக்குறேன். ஓகேவா, google.com கொடுத்துட்டு ஓகே இது IPv6 வருது. ஒரே அம்சம் ஓகே. பிங்க் கிட்ட வந்து -4 கொடுத்து இப்போ வந்து நான் இங்கே கூகுளில் கொடுக்குறேன். ஓகேவா, இங்கே google.com கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அதோட கூகுளோட ஐபி அட்ரஸ் கிடச்சிச்சு. கூகுளோட இது வந்து பார்த்திங்கன்னா மிஷினுக்கு கம்ப்யூட்டர் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே வந்து ஐபி அட்ரஸ் ஃபார்மேட்லனா உங்களுக்கு எடுக்கும். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே போய்ட்டு இந்த ஐபி அட்ரஸ் பேஸ் பண்ணுறேன். இந்த ஐபி அட்ரஸ் பேஸ் பண்ணால் இப்போ என்ன போனால் கூகுள் பேஜ்னால் வரும். ஏன் அப்படின்னா நம்ம ஹியூமனை பொறுத்த வரைக்கும் இங்கே கூகுள் கொடுத்தா கூகுள் சைடு ஆகும். ஆனால் மிஷினை பொறுத்த வரைக்கும் பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா ஐபி அட்ரஸ் ஃபார்மேட்டில் கால் பண்ணிக்கும். ஓகேவா, நம்பர்ஸ் ஃபார்மேட்டில். ஏன்னா நம்பர்ஸ்னால் அதுக்கு சிஸ்டமுக்கு வந்து புரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓகே இந்த ஸ்கேனை வந்து பண்ணியிருக்கு. என்ஆப் கிட்ட இந்த சைடோட வெப்சைட்டோட ஸ்கேன் பண்ணியிருக்கு. ஓகேவா, அதில் சர்வீஸ் என்னென்ன சர்வீஸ் ரன் ஆகிட்டுக்குன்னு, தென் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ஸ் என்னென்ன போர்ட்ஸ்லாம் ஓப்பனில் இருக்குன்ட்டு எல்லாமே சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி ஒரு டார்கெட்டை ஸ்பெசிஃபிக் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து டெக்ஸ்டிங்க்கு நம்ம டெஸ்டிங் பண்ண போகிறதுனால இன்னொரு சைடு எடுத்துப்போம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு தமிழ் பிரிண்ட்டுன்னு ஒரு ஓடிடிக்கில் மூவிலாம் வந்து ஓடிடியில் இருக்கிற மூவிலாம் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா லீக் பண்ணுறாங்க. ஸோ இந்த சைடை வந்து நான் ஜஸ்ட்டு வந்து கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ஆப் கொடுத்து இந்த சைடு கொடுக்குறேன். இந்த சைடு கொடுக்கும்போது எனக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்கேனிங் ஆகிட்டுக்கு. நீங்கள் எஸ்கேப் கொடுத்திங்கன்னா என்னென்ன டைமிங் இருக்குது, என்னென்ன வாஸ்ட் இருக்குது, டைமிங் இன்னும் எவ்வளோ இருக்குன்ட்டு, எவ்வளோ பர்சன்டேஜ் முடிய போகுதுன்ட்டு நீங்கள் பார்க்கலாம். எஸ்கேப் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன் ஆகி முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ நான் ஸ்கேன் பண்ணிட்டேன். ஸ்கேன் பண்ணோடனே என்னென்ன போர்ட்ஸ் என்னென்ன சர்வீஸ் எல்லாம் ரன் ஆகிட்டுக்குன்னு எனக்கு காட்டியிருக்கு. ஓகேவா, 1 மினிட் வெயிட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே என்னென்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இப்போ நான் டார்கெட் கொடுத்துருக்க சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் பிரிண்ட்னு ஒரு சைடு கொடுத்துருக்கேன். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன போர்ட்ஸு என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ்லாம் ஓப்பன் ஆகிருக்கு காட்டியிருக்கு. ஓகே, இப்படி ப்ரோ நம்ம வந்து வெப்சைட் மட்டும் தான் கொடுக்க முடியுமா ப்ரோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்கே ஐபி அட்ரஸும் கொடுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய விக்டிம் மிஷின் இதான் என்னோடய டார்கெட். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சினாரியை பார்த்துப்போம். இப்போ வந்து நான் ஸ்கேன் பண்ண போகிறேன். என்னோடய விக்டிம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நேம் வந்து அசோக்னு வச்சுப்போம். இதுதான் அசோக்கோட மிஷின். அசோக் மிஷின் வந்து நான் ஹேக் பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஸ்கேன் பண்ணணும்ல. ஸ்கேன் பண்ணி அவங்க சிஸ்டமில் என்னென்ன போர்ட்ஸ் ரன் ஆகிட்டுருக்கு, என்னென்ன சர்வீஸ் ரன் ஆகிட்டுக்குன்னு எனக்கு தெரியணும். ஓகேவா, ஹேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் 5 பேசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெகக்னைஸ், ஸ்கேனிங், கெயின் ஆக்சஸ், மெயின்டைனிங் ஆக்சஸ், கிளியர் ட்ராக். ஓகேவா, அதில் நம்ம என்ன ஸ்டேஜ் பண்ண போகிறோம்னா 2வது ஸ்டேஜ். ஓகேவா, ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கேன் பண்ண போகிறோம். இது வந்து அசோக்கோட சிஸ்டம். அசோக்கோட சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஐபி அட்ரஸ் தந்துடுச்சு. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 192.168.132 ஓகே, இதுதான் அசோக்கோட சிஸ்டம். ஓகே,
நான் என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுக்கும்போது இப்போ வந்து ஸ்கேனிங் ஆகிட்டுருக்கு, ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. நீங்கள் வந்து ப்ரோ நான் லினக்ஸ்லேயும் பண்ணலாமா கேட்டிங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான். என்ஆப் கொடுத்து என்ஆப் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து அந்த ஐபி ஸ்பேஸ் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இதுலேயும் சேம் ப்ரொசீஜர்னால் அதிலே பண்ணுற இதில் பண்ணுற மாதிரினா அதுலேயும் பண்ணுவீங்க. ஓகேவா? ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அசோக்கோட சிஸ்டமில் வந்து என்னென்ன போர்ட்ஸில் என்னென்ன சர்வீஸ்லாம் ரன் ஆகிட்டுருக்கு நான் பார்க்குறேன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ஆப்பில் வந்து என்னென்ன ரன் அவங்க போர்ட்ஸ் இவ்வளோ போர்ட்ஸ் ரன் ஆகிட்டுருக்கு, இவ்வளோ சர்வீசஸ் இருக்குன்ட்டு எனக்கு கொடுத்துருக்கு. அவங்க மேக் அட்ரஸ் எடுத்து கொடுத்துருக்கு. அவங்க விஎம் வேறு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எனக்கு அவங்க மேக் அட்ரஸ் எடுத்து கொடுத்துருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க போர்ட்ஸு என்னென்ன சர்வீஸ்லாம் ரன் ஆகிட்டு கொடுத்துருக்கு, மேக் அட்ரஸ் கொடுத்துருக்கு. நம்ம வந்து ஒரு ஐபி அட்ரஸ் நான் ஸ்கேன் பண்ணதில் ஒரு ஹாஸ்டல்ஸில் இருக்குது. நம்ம ஸ்கேன் பண்ண சைன் கட்டியிருக்கு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு பேசிக்காக இப்போ வந்து ஒரு டார்கெட் வந்து எப்படி ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தென் வந்து நான் இப்போ கொடுத்தேனே இப்போ தமிழ் பிரிண்ட்டு இப்போ வந்து நீங்கள் எப்போவுமே ஹெச்டிபியில் கொடுக்காதீங்க. ஏன்னா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வராது. இப்போ இந்த சைடு இருக்குன்னா இந்த சைடை அப்படியே நான் எடுத்து கொடுக்க முடியாது. இப்போ வந்து நான் என்ஆப் கிட்டே சொல்கிறேன். என்ஆப் கொடுத்து என்ட்ரு கொடுத்து இப்படி கொடுத்தா எனக்கு வராது. ஓகேவா? ஏன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெச்டிபிங்கிறது ஒரு இந்த போர்ட் வந்து கொடுத்தா வராது. ஜஸ்ட்டு நீங்கள் சைடு டொமைன் மட்டும் கொடுக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி டொமைன் மட்டும் இப்படி காப்பி பண்ணி என்ஆப் கொடுத்து ஜஸ்ட்டு நீங்கள் இப்படினா கொடுக்கணும். இப்படி கொடுத்தானா உங்களுக்கு வரும். நான் கண்ட்ரோல் சி கொடுத்துறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து கட் பண்ணால் கண்ட்ரோல் சி கொடுக்கலாம். ஓகேவா? லினக்ஸ்லேயும் சேம்னா கண்ட்ரோல் சி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கட் ஆகிடும், ஸ்கேன் கட் ஆகிடும். ஸோ நம்ம ஆல்ரெடி பண்ணதுதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக ஒரு என்ஆப்பில் இப்படி டார்கெட் ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணலான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படி மட்டும்தான் ப்ரோ நம்ம வந்து ஒரு சைடானா பண்ண முடியுமா? ஒரு ஐபி அட்ரஸ் ஒரு டார்கெட்டோட ஐபி அட்ரஸ் மட்டும்தான் பண்ண முடியுமா? ஒன்றா பண்ண முடியுமா? பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் எவ்வளோ டார்கெட் வேணால் கொடுத்துக்கலாம். ஓகேவா? நான் இங்கே வந்து கூகுள் இப்போ வந்து நம்ம பார்த்தோம்ல இந்த சைடு. ஓகே, இந்த சைடை வச்சுப்போம். தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் அப்புறம் வந்து Instagram.com இந்த மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ வெப்சைட் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். என்ஆப் கொடுத்துட்டு எவ்வளோ வெப்சைட் வேணால் நீங்கள் இந்த டார்கெட் ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அது வந்து 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 10 இல்லை நீங்கள் எவ்வளோ டார்கெட் வேணால் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் டிலே ஆகும். நம்ம வந்து ரொம்பலாம் வேணால் ஜஸ்ட்டு வந்து ஒரு 3 வச்சுப்போம். ஓகே, ஆல்ரெடி இது பார்த்துருக்கோம் இந்த தமிழ் பிரிண்ட்டுன்ட்டு. அதுக்கு பதிலாக நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் இங்கே வச்சுப்போம். Instagram.com. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்ஆப் கிட்ட 3 டார்கெட் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கூகுள், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக். 3 டார்கெட் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸ்கேனிங் ஆகிட்டுக்கு. தென் வந்து அனதர் சைடு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் எஸ்கேப் கொடுத்திங்கன்னா ஸ்கேன் பர்சன்டேஜ் எவ்வளோ ஆகிட்டுக்குன்னு உங்களுக்கு இங்கே காட்டும். எஸ்கேப் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 29, 30, 36, 37 இந்த மாதிரி ஸ்கேனிங் ஆகிட்டுருக்கு. ஓகே, வெயிட் பண்ணுவோம். தென் நம்ம அனதர் சைடு வந்து பார்த்திங்கன்னா அகெயின் சிஎம்டி ஓப்பன் பண்ணிட்டு இங்கே வந்து ஐபி அட்ரஸ் கொடுப்போம். ஐபி அட்ரஸ் செட் ஆஃப் ஐபி அட்ரஸ் கொடுப்போம். ஓகேவா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ஆப் கொடுத்துட்டு 192.168 ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ஆப் கிட்ட நான் ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கேன். அசோக்கோட ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து விஜய்னு ஒரு ஐபி அட்ரஸ் அவங்களோட டார்கெட் கொடுத்துருக்கேன். தென் இங்கே வந்து ராமௌண்ட் இவங்களாம் ஐபி அட்ரஸ் இந்த சிஸ்டமோட ஐபி அட்ரஸ். ஓகே, இந்த சிஸ்டமோட ஐபி அட்ரஸ் கன்சிடர் பண்ணிங்க. இவ்வளோ இந்த 3 ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? என்ட்ரு கொடுக்குறேன். ஓகே, இது ஸ்கேனிங் ஆகிட்டுக்கு. ஸ்கேனு கொஞ்சம் டிலே ஆகும். ஓகே, நம்ம முன்னாடி பிஃபோரில் பார்த்தது பார்ப்போம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபேஸ்புக் கொடுத்தோம், கூகுள் கொடுத்தோம். ஓகே, கூகுள் கொடுத்த வரைக்கும் நாட் ஸ்கேனடு கொடுத்துருச்சு. பட் ஆனால் ஸ்கேன் ஆகிருக்கு. நம்மளுக்கு என்னென்ன போர்ட்ஸ் வந்து இப்போ ரன் ஆகிட்டுக்குன்னா ஹெச்டிபி ரன் ஆகிட்டுக்கு, ஹெச்டிபிஎஸ் 2 போர்ட்ஸ்லாம் ரன் ஆகிட்டுக்கு காட்டுது. ஃபேஸ்புக் பார்ப்போம். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா என்ஆப் ஸ்கேன் இன்ஸ்டாகிராமா? ஓகே, இன்ஸ்டாகிராம் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ஆப் ஸ்கேனில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் 2 அதே சேம் போர்ட்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. அதோட சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. ஓகேவா? இது IPv4 தென்
தென் ஃபேஸ்புக் கொடுத்துருக்கு. ஃபேஸ்புக்கும் அதே மாதிரி IPv4 கொடுத்துருக்கு. அதோட போர்ட்ஸ் என்னென்ன போர்ட்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கிறது 3 IP அட்ரஸ் கொடுத்துருக்கோம். 3 IP அட்ரஸ்லையும் 3 ஹாஸ்ட்டும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்காங்க. அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு டைம் கட்டியிருக்கு. இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நான் கொடுத்தது வந்து 3 IP அட்ரஸ். ஓகேவா, இங்கே வந்து எவ்வளோ கொடுத்துருக்கேன், 3 டார்கெட் கொடுத்துருக்கேன். 3 டார்கெட் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். பட் ஆனால் எனக்கு ஒரு 3 டார்கெட்டில் ஒரு ஹாஸ்ட்னா, அதாவது ஒரு IP அட்ரஸ்னால் எனக்கு வந்து அலைவாக இருக்குது. அலைவ் மீன்ஸ் வந்து அந்த சிஸ்டம் வந்து ரன் ஆகிட்டுருக்கு, அந்த சர்வர் வந்து ஆனில் இருக்குது, அப்பில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ வந்து யார் வந்து அந்த டார்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட் ஃபார் கொடுத்து இப்போ இங்கே IP அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த IP அட்ரஸ் யாரோடது, அசோக்னு நம்ம கன்சிடர் பண்ணோம்ல, அந்த டார்கெட்டோட அந்த விக்டிமோட IP அட்ரஸ். பேலன்ஸ் 2 இது பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணலை. ஓகேவா, ஏன் ஸ்கேன் பண்ணலான்னா அந்த மாதிரி ஒன்று நாட் ரிசால்வ்னு வந்திருக்கும், அப்படி இல்லைனா இல்லைன்னு வந்திருக்கும். ஓகேவா, இப்போ அந்த சிஸ்டமில் இருக்கிற என்னென்ன போர்ட்ஸ் என்னென்ன இதெல்லாம் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு எல்லாமே நம்மளுக்கு காட்டியிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அதோட சர்வீஸ் என்னென்ன சர்வீஸ் ரன் ஆகிட்டுருக்கு, போர்ட்ஸ் என்னென்ன ஓப்பன்லாம் இருக்குன்ட்டு எல்லாமே காட்டிடுச்சு. அது மேக் அட்ரஸ் எடுத்து கொடுத்துருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ஆப் கொடுத்துட்டு சேம் காட்டுறேன். என்ஆப் கிட்ட நான் வந்து கூகுள் பேரே தெரியாமல் ஒரு வெப்சைட் கொடுப்போம். இந்த மாதிரி ஒரு பேரே தெரியாமல் ஒரு வெப்சைட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் பாருங்கள், ஒரு நிமிஷம். என்ன ஆகும்னா ரிசால்வ்டு, அதாவது ஃபெயில்டு ரிசால்வ்னு காட்டும். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சைடு இல்லை, அந்த மாதிரி ஒரு ஹாஸ்ட்டு இல்லைன்னு அப்படியே ஒரு ஓப்பனாக சொல்லிவிடும் உங்களுக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் கூகுள்னு இந்த மாதிரி இல்லவே இல்லை. சப்போஸ் உங்களுக்கு இல்லாத சைடு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபெயில்டு ரிசால்வ்னு அதை காட்டிடும். ஓகேவா, அதே மாதிரி என்ஆப் கிட்ட நான் இங்கே ஒரு IP கொடுக்குறேன், IP அட்ரஸ். ஓகேவா, இங்கே வந்து இந்த IP அட்ரஸ் கொடுப்போம். ஓகே, இங்கே இந்த என்ஆப் கிட்ட இந்த IP அட்ரஸ் கொடுக்குறேன். ஸ்கேனிங் ஆகிட்டுக்கு பார்த்தீங்கன்னா IP அட்ரஸ் நம்ம ஒன்றா கொடுத்துருக்கோம், அது ஆக்சுவலாக இல்லைன்றுச்சு. இந்த மாதிரி ஒரு IP அட்ரஸே இல்லை, பிளாக்கிங். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்ஆப் கிட்ட இந்த மாதிரி ஒரு இல்லாத வெப்சைட் கொடுத்து நீங்கள் ஸ்கேன் பண்ண சொன்னீங்கன்னா அதை பண்ண முடியாது. ஏன்னா இந்த மாதிரி இல்லவே இல்லை. அது என்ன காட்டணும்னா ஃபெயில்டுன்னு காட்டிடும் சிம்பிளாக. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபெயில்டு ரிசால்வ் என்னாட்டி பண்ண முடியலன்னு சொல்லிடும். ஓகேவா, இப்போ வந்து உங்களுக்கு டார்கெட்டை ஒரு பேசிக்காக எப்படி ஒரு ஸ்பெசிஃபை பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னென்ன பண்ணோன்னா ஒரு சிங்கிள் டார்கெட் வச்சு பார்த்தோம். அப்புறம் மல்டி டார்கெட் வந்து ஒரே டார்கெட்டை பண்ணாமல் மல்டி டார்கெட் பண்ணி பார்த்தோம். அப்புறம் ஒரு டார்கெட்டில் என்னென்ன போர்ட்ஸ் என்னென்ன சர்வீஸ்லாம் ரன் ஆகிட்டுக்கு பார்த்தோம். அது எப்படி அந்த டார்கெட்டை ஸ்கேன் பண்ணுறது பார்த்தோம். ஓகேவா, நம்ம வெப்சைட்டும் பார்த்தோம். ஒரு விர்ச்சுவலாக ஒரு விக்டிம் மிஷின் வச்சு கன்சிடர் பண்ணி இப்படியும் பார்த்தோம். ஓகேவா, தென் வந்து நம்மள்ட்ட ஒரு வெப்சைட்டாக பண்ண முடியும். இப்போ ஒரு கம்பெனிலேருந்து இதான்ப்பா உன்னோட இத்தனை டொமைன் இருக்குது, இத்தனை டொமைன்லேயும் நீ ஸ்கேன் பண்ணி எனக்கு கூட ரிப்போர்ட்டாக கொடுங்குறாங்க. அதே மாதிரி இதெல்லாம் விக்டிமோட இப்போ வந்து ரீசெண்டாக வந்து உங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சைபர் செக்யூரிட்டிலேயே நீங்கள் இதிலே ஒர்க் பண்ணுறீங்கன்னா இதான்ப்பா விக்டிம், அதாவது விக்டிம் வந்து இல்லீகலாக ஆக்டிவிட்டி வந்து ஏதோ பண்ணியிருக்காங்க போலக்கு. அவங்களோட IP அட்ரஸ்லாம் ஒரு செட் ஆஃப் IP அட்ரஸ் வச்சுருக்காங்க. அந்த IP அட்ரஸ்லாம் அவங்க கொடுத்து இந்த ஸ்கேன் பண்ணி எனக்கு கொடு அப்படின்னா நம்ம இங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துட்டே இருக்க முடியாதுல்ல. எவ்வளோனா கொடுப்பீங்க, மேக்ஸிமம் ஒரு ரொம்பலாம் கொடுக்க முடியாது, பண்ணவும் முடியாது. இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபைல் க்ரியேட் பண்ணி என்ஆப் கிட்ட இந்த ஃபைலில் இருக்கிற எல்லாத்தையுமே எனக்கு ஸ்கேன் பண்ணி கொடு அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா, அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்காக வந்து லினக்ஸில் உங்களுக்கு எப்படி பண்ணணும் சொல்லிடுறேன். ஓகே, லினக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டச்சுன்னு கொடுக்கலாம். டச்சு கொடுத்து இந்த டச் எதுக்குன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்கு. இங்கே என்ஆப் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேக்ஸ் ஏதோ ஒரு பேர் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து ஹரி கொடுத்துக்கலாம். ஹரி டாட் என்ன ஃபார்மேட் கொடுக்குறீங்களோ அது பயன் கொடுத்துங்க. ஏன்னா இங்கே வந்து பைத்தான் ஃபார்மேட் கொடுத்தீங்கன்னா பைத்தானில் டாட் வச்சு நீங்கள் பைத்தான் கொடுத்தீங்கன்னா பைத்தான் ஃபார்மேட்டில் வரும். இல்லை SH கொடுத்தீங்கன்னா பேர்ட்ஸ் ஃபார்மேட்டில் வரும். JS கொடுத்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஃபார்மேட்டில் வரும். இந்த மாதிரி ஃபார்மேட் டாட் கொடுத்து நீங்கள் எந்த ஃபார்மேட் கொடுக்குறீங்களோ அது வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூல் வந்து டச்சுன்னு சொல்லிவிட்டு இங்கேருந்து ஏதாச்சும் ஒரு நேம் ஏதாச்சும் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அதை க்ரியேட் பண்ணிவிடும். இப்போ வந்து அந்த இப்போ வந்து அதுக்கு பதிலாக இன்னொன்று இருக்குது. இது வந்து ஜஸ்ட்டு க்ரியேட் பண்ணால் கொடுக்கும், நம்மளுக்கு எதுவுமே பண்ண. பட் ஆனால் நானோன்னு ஒன்று இருக்குது. நானோ வந்து எப்படி பார்த்தீங்கன்னா நானோ கொடுத்துட்டு இப்போ வந்து nmaxன்னு ஒரு பேர் வச்சுப்போம். nmax கொடுத்து txt கொடுத்துட்டு என்ன கொடுத்துட்டோம், என்ட்ரு கொடுத்துட்டோன்னா நோட்பேட் நம்மளுக்கு இதிலே ஓப்பன் ஆகிடும் லினக்ஸ்லேயே. ஓகேவா, நோட்பேட் இதிலே ஓப்பன் ஆகிடும்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சம் சைட்ஸ்லாம் கொடுத்துக்கலாம். ஓகேவா, சம் சைட்ஸ் வந்து குட்டி மூவிஸ்னு ஒரு சைடு இருக்குது. ஓகே, இதை லினக்ஸை பொறுத்துக்க Ctrl+Shift+V கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆகும். ஏன்னா Ctrl+V கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆகும். விண்டோஸ்க்கு வேறு, லினக்ஸ்க்கு வேறு. ஓகேவா, தென் வந்து வேறு என்ன சைடு கொடுக்கலாம்? ஓகே, இந்த ஒரு சைடு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யாகோ கொடுத்துப்போம், yago.com. ஓகே, இப்படி கொடுத்துட்டு கண்ட்ரோல் கொடுத்துட்டு நீங்கள் ஓ கொடுத்துருங்க. ஓகேவா, ஓ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கேட்கும், என்ட்ரு கொடுக்கணும். ஓகேவா, கண்ட்ரோல் ஓ கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரைட் 3 லைன்ஸும் கட்டும். ஏன்னா நம்ம 3 லைன்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். இந்த அப் ஏரோலாம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்னு அர்த்தம். இந்த அப்பில் இருக்குல்ல இந்த மாதிரி ஏரோஸ்லாம் எல்லாமே கண்ட்ரோல் கொடுத்து நீங்கள் கொடுத்துக்கலாம். தென் வந்து நம்ம எக்ஸிட் ஆகுது கண்ட்ரோல் கொடுத்து எக்ஸ் கொடுத்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிடும். இப்போ வந்து கேட்டுன்னு ஒன்று டூலுக்கு இந்த கேட்டு கொடுத்த நம்ம கொடுத்த டெக்ஸ்ட் வந்து கொடுத்துட்டிங்கன்னா நம்ம என்ன இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், எந்த ஒரு ஃபார்மேட் ஃபைலாக இருந்தாலும் இதை ரீட் பண்ணி அது உள்ள என்ன கண்டென்ட் இருக்குன்னு சொல்லும். ஓகேவா, இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு என்ன கிட்ட ஜஸ்ட் வந்து இங்கே எப்படி டார்கெட் ஸ்பெசிஃபை பண்ணால் ஹைஃபன் கொடுத்துட்டு எல் கொடுத்துட்டு இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன், என்மேக்ஸ் கொடுத்துட்டு .txtன்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஸ்கேன் ஆகிட்டுருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி பண்ணோம். விண்டோஸில் வந்து நான் கட் பண்ணிடுறேன். விண்டோஸ் எப்படி கொடுக்குன்னா விண்டோஸ்லேயும் அதே மாதிரி தான். ஜஸ்ட்டு வந்து நான் சிஸ்டம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜஸ்ட்டு ஸ்கேன்னு ஒரு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏதாச்சும் ஒரு இடத்த ஓப்பன் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டு 2 டெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ணிங்க. நான் எதுலாம் சொல்லிக்கிறேன். ஓகே, ஓகே 2. ஓகே, இந்த பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி நான் ஒரு சைடு எம்மேக்ஸ்னு ஒன்று வச்சுருக்கேன். இப்போ இந்த என்மேக்ஸ் வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவஸ் கொடுத்து டாக்குமெண்ட்டில் ஸ்கேனில் கொடுத்துருக்கேன். ஓகேவா, இங்கே நேம் வச்சுப்போம் என்மேக்ஸ், பேர் சும்மா ஒரு ஏதாச்சும் நேம் கொடுத்துங்க. ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்மேக்ஸ்னு கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேவா, இது வந்து இருக்கட்டும். இது வந்து டார்கெட் பண்ணுறதுக்காக வச்சுப்போம் பேக்ரவுண்டில். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ரைட்டு கொடுத்து டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பவர் ஷெல்லையும் உங்களுக்கு என்ன இப்போ இதெல்லாம் நார்மல் கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயும் ஓப்பன் ஆகும், பவர் ஷெல்லையும் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட்டு என்ஆப் கொடுத்துட்டு என்ஆப் கிட்ட நான் என்ன கொடுத்துக்கிறேன்னா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம், டார்கெட் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இன்புட் ஃபைல்லாம் நம்ம எப்படி கொடுக்கலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து கமெண்ட் பார்த்துங்க, இதுதான் கமெண்ட். இன்புட் ஃபைல் இல்லை நெட்வொர்க் இந்த மாதிரி நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ என்ஆப் கிட்ட நான் சொல்கிறேன். என்ஆப் கிட்ட -i கேப்சல் கொடுத்துட்டு நம்ம எந்த ஃபைலோ அந்த ஃபைலோட நேம் கொடுத்துருக்கேன். என்மேக்ஸ் நம்ம கொடுக்கும்போது என்மேக்ஸ் txt. ஓகே கொடுத்துட்டு நான் நீங்கள் பார்த்துங்க கரெக்டாக இருக்குமா. ஏன்னா டாக்குமெண்ட்டில் எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துல அந்த ஃபார்மேட் இருக்கும். இப்போ நான் இங்கே வச்சுருக்கேன், டாக்குமெண்ட்டில் ஸ்கேனில் வச்சுருக்கேன், அதேமாதிரி கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து இங்கே என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுக்கும்போது இப்போ நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா இங்கே 3 வெப்சைட் கொடுத்துருக்கேன். தமிழ் பிரிண்ட், மொபைல் எக்ஸர், அப்புறம் மூவிஸ்டா ஹப்னு கொடுத்துருக்கேன். இந்த 3 சைடும் நம்ம ஸ்கேன் பண்ணி கொடுக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு டைம் வந்து நம்ம நிறையா பண்ண முடியாதுல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ வெப்சைட் வேணால் இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ அவங்க கம்பெனியில் வந்து இவ்வளோ ஒரு 500 சைடு 500லாம் கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு ஒரு சினாரியோவாக கன்சிடர் பண்ணிங்க. ஒரு
ஒரு 50 சைடு கொடுத்துருக்காங்க. இங்கே 50 சைடு நீங்கள் கொடுத்து சேவ் பண்ணி இங்கே என்ஆப் கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா என்ஆப் என்ன பண்ணும், கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஓகேவா, வெயிட் பண்ணுங்கள். தென் அனதர் சைடு வந்து ரேண்டமாக எப்படி என்ஆப் வந்து ஸ்கேன் பண்ண விடலாம் அப்படின்னு சொல்கிறேன். ரேண்டம் ஸ்கேன் சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும், கொஞ்சம் லோடாகட்டும், வெயிட் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ஆப் கிட்ட வந்து நான் என்ன சொல்கிறேன், நான் என்ஆப் கிட்ட டார்கெட் நம்ம வந்து டார்கெட் ஸ்பெசிஃபிகேஷனில் வந்து ரேண்டம் நம்ம கொடுக்கலாம். நீனே எதுவாச்சும் பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொல்லலாம். அது வந்து ஐஆர் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஐஆர் கொடுத்துட்டு நீங்கள் ரேண்டமாக எந்த ஐபி அட்ரஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு நான் கொடுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்ஆப் கிட்ட வந்து ஐஆர் கொடுத்துக்கிறேன். கேப்சல் ஆர் கொடுத்துங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து உங்களுக்கு எத்தனை ஐபி அட்ரஸ் ஏதாச்சும் ரேண்டமாக உங்களுக்கு ஸ்கேன் பண்ணால் இங்கே வந்து நான் 2 கொடுக்குறேன். 2 கொடுத்துட்டு இங்கே என்ட்ரு கொடுத்துட்றேன். ஓகே, நம்மளுக்கு பேக்ரவுண்டில் அவங்க கொடுத்த ரிசல்ட் வந்துருச்சு, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, நம்ம என்ன கொடுத்தோன்னா ஓகே என்ஆப் கிட்ட நம்ம ஒரு ஃபைல் கொடுத்தோம்ல, இந்த ஃபைலில் இருக்கிற இதெல்லாம் எனக்கு ஸ்கேன் பண்ணி கொடுன்னு நான் சொன்னேன். அதுக்கு வந்து இன்புட் ஃபைல் கொடுத்துருக்கோம். இதான் அந்த இன்புட் ஃபைல் கமெண்ட் சொல்லுவாங்க, இல்லைனா இன்க்ளூட் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஒன்று வந்து இன்புட் ஃபைல்னு வச்சுக்கலாம், இல்லைனா இன்க்ளூட் லிஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி நான் அந்த ஃபைல்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி டொமைன்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த டொமைன்லேருந்து எனக்கு ஸ்கேன் பண்ணி கொடுத்துன்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன் டெக்ஸ்ட் கொடுத்து. இப்போ அதை என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தமிழ் பிரிண்ட் வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கேன். அதோட ஐபி அட்ரஸ், அதில் வந்து என்னென்ன போர்ட்ஸ்லாம் எனக்கு ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு எனக்கு ஒரு போர்ட் காட்டியிருக்கு, என்னென்ன போர்ட் சர்வீஸ்லாம் இருக்குன்ட்டு, என்னென்ன சர்வீஸ் ரன் ஆகிட்டுருக்கு எல்லாமே காட்டியிருக்கு. தென் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் சைடு வந்து மொபைல் எக்ஸர் அதோட போர்ட்ஸ் என்னென்ன ரன் ஆகிட்டுருக்கு, அதோட IPv4 கொடுத்துருக்கு, சம் சைடோட இந்த ஐபிலாம் எடுத்து கொடுத்துருக்கு. அப்புறம் டிஎன்எஸ் ரெக்கார்டு சொல்லுவாங்க, இந்த டிஎன்எஸ் ரெக்கார்டு கொடுத்துருக்கு. தென் வந்து பார்த்திங்கன்னா மூவிஸ்டா ஹப்ன்ட்டு கொடுத்துருப்போம், அது வந்து பார்த்திங்கன்னா அமேசான் வெப் சர்வரில் ரன் பண்ணுறாங்க காட்டியிருக்கு. ஓகே, தென் வந்து டிஎன்எஸ் ரெக்கார்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம 3 IP அட்ரஸ் கொடுத்தோம். 3 IP அட்ரஸும் எனக்கு கரெக்டாக ப்ராப்பராக ஆஸ்டப்னு கட்டிருக்கு. ஆஸ்டப்னா அந்த ரன் ஆகிட்டுக்குன்னு அர்த்தம். ஓகேவா, உங்களுக்கு வந்து சப்போஸ் இந்த 3 சைடில் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ரன் ஆகாமல் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இங்கே ஒரு சைடு வந்து சும்மா பேருக்குன்னு கொடுத்து .com கொடுக்குறேன், சேவ் பண்ணிக்கிறேன். அதையே சேவ் பண்ணிட்டு நான் இங்கே கொடுத்தேன்னா உங்களுக்கு 2 காட்டும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சைடே இல்லாதப்ப ஆஸ்ட் வந்து 2 அப்னா காட்டும். ஏன்னா எந்த இது லைவாக அதாவது ரன் ஆகிட்டுக்கோ அது மட்டும் காட்டும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் எகெயின் நான் அதே கொடுக்குறேன். என்ஆப் கொடுத்துட்டு nx.txt. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்தோன்னே உங்களுக்கு காட்டிடுச்சு ஃபெயில் ரிசால்ட் என்னாட்டி பண்ண முடியலன்றுச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சைடே இல்லை. ஓகேவா, எகெயின் ட்ரை பண்ணியிருக்கு. எகெயின் ட்ரை பண்ணப்பையும் இல்லைன்றுச்சு. ஓகே, வெயிட் பண்ணுவோம். ஸ்கேன் ஆகிட்டு உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகேவா, ஸோ ஓகே, பேக்ரவுண்டில் இது ஸ்கேன் ஆகிட்டுருக்கும். நம்ம முன்னாடி பார்த்தோம்ல ரேண்டமாக எனக்கு வந்து ஏதாச்சும் நீனே ஸ்கேன் பண்ணிக்கப்பா, ஏதாச்சும் ஒரு 2 IP அட்ரஸ் கொடுத்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொடுத்துருக்க 2 IP அட்ரஸ் கொடுத்துருக்கேன். ஏன் இங்கே வந்து என்ஆப் கிட்ட ரேண்டம் ஐஆர்னா ரேண்டமாக நீனே பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அதுக்கிட்ட வந்து 2 கொடுத்துருக்கேன். ஆனால் 2த்துலேயுமே இல்லைன்றுச்சு. ஏன்னா இந்த மாதிரி எதுவும் இல்லை. அதாவது IPv4 பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து 4.4 பில்லியன் IP அட்ரஸ் இருக்குது. அந்த 4.4 பில்லியன்ஸ் IP அட்ரஸ்லாம் உங்களுக்கு ஏதாச்சும் தானாகவே எடுத்து கொடுக்கும். எகெயின் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எகெயின் கொடுத்து ஐஆர் கிட்ட கொடுத்து ரேண்டம் கிட்ட 7 ஏதாச்சும் ரேண்டமாக நீனே அதை IP அட்ரஸ் எடுத்து சொல்லி பண்ணி ஸ்கேன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது ஒரு சைடு ஆகிட்டுக்கும். நம்ம அனதர் சைடு வந்து நம்ம பண்ணோம்ல. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்துருக்கு வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 3 கொடுத்தேன். 3ல் அது 1 பண்ண முடியலன்றுச்சு. அதனால 2 IP அட்ரஸ் 2 ஆஸ்ட்னா, அதாவது 2 இது மட்டும். அது என்னென்ன மொபைல் எக்ஸ்ஆர் தமிழ் பிரிண்ட் மட்டும்தான் அலைவாக இருக்காங்க. மீன்ஸ் வந்து ரன் ஆகிட்டுக்கு அப்படின்னு எனக்கு கொடுத்து அதில் இருக்கிற என்னென்ன ஸ்டேட்மெண்ட், அதில் என்னென்ன ரன் ஆகிட்டுக்கோ அதோட டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு கொடுத்துருக்கு. ஓகேவா, இப்படின்னா நம்ம டார்கெட் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி ஒரு ஃபைல்ஸ், அதாவது ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் கொடுத்து ஒரு செட்டன் ஐபியோ செட்டன் வந்து டொமைன்ஸோ கொடுத்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். இதிலே வந்து நீங்கள் ஐபியும் கொடுத்துக்கலாம். எப்படின்னா இப்போ நான் விட்டிம் அசோக்கோட IP அட்ரஸ் கொடுத்துக்கோம். ஓகேவா, இப்போ வந்து நீங்கள் இங்கே IP அட்ரஸ் ஏதாச்சும் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து இப்போ ப்ரோ நான் வந்து வெறும் சைடு மட்டும் தான் கொடுக்கணுமா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் காம்பினேஷனாக இங்கே எது வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ 192.168
டாட் 198 டாட் கொடுத்து 132 இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்துக்கலாம் வேணாம். ஓகே இப்படி கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் சைடு கொடுத்துக்கலாம். என்ன சைடு கொடுக்கலாம்? ஃபேஸ்புக் கொடுத்துப்போம். ஃபேஸ்புக்.com கொடுத்துக்கிறேன். ஓகே இப்படி கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு எகெயின் நான் இங்கே ரன் பண்ணுறேன். என்ஆப் கிட்ட ஓகே ஓகே என்ஆப் கிட்ட இன்புட் ஃபைல் கொடுத்துருக்கேன். இந்த என்மேக்ஸ்னு ஒரு ஃபைல் இருக்குல்ல, இந்த ஃபைல் கிட்ட நான் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல்னால் இந்த ஃபைலை வந்து நீ ஸ்கேன் பண்ணி கொடுன்னு நான் என்மேக்ஸ் கிட்ட என்மேக்ஸ்னு ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இன்புட் ஃபைல் கிட்ட கொடுத்துருக்கேன். என்ஆப் வந்து ஸ்கேன் ஆகிட்டுருக்கு. ஓகே அன்னதர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேண்டமாக கொடுத்தோம்ல, ரேண்டமாக நீனே ஒரு 7 இது ஐபி அட்ரஸில் நீனே ஏதாச்சும் பண்ணிக்கப்பா அப்படின்னு கொடுத்துருக்கோம். இன்னும் ஆகிட்டுக்கு நம்ம எஸ்கேப் கொடுத்தா எவ்வளோ பர்சன்டேஜ் காட்டுது. ஓகே இன்னும் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் 5 ஹாஸ்டே கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 5 ஹாஸ்டே என்னாட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படி சொல்லியிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்ப்போம். இங்கே எஸ்கேப் கொடுத்தப்ப 2 ஹாஸ்டே நான் பார்த்துருக்கேன். 2 ஹாஸ்டே யார்? ஒன்று வந்து இதாக இருக்கலாம். இங்கே மொத்தம் 4 கொடுத்துருக்கோம். 4 கொடுத்ததில் இது வந்து 2 ஹாஸ்ட்னா உங்களுக்கு அலைவாக கம்ப்ளீட் காட்டுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு முடிச்சிடும். ஓகேவா? நீங்கள் எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா ஸ்கேன் வந்து எவ்வளோ ப்ராசஸ் ஆகிட்டுக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். எஸ்கேப் இங்கே ஜஸ்ட்டு எஸ்கேப்னு ஜஸ்ட்டு 1 டைம் கொடுத்தீங்கன்னா ஸ்கேனோட பர்சன்டேஜ் இங்கே நம்ம எத்தனை டார்கெட் கொடுத்தோமோ இப்போ நான் 7 கொடுத்துருக்கேன். இங்கேருந்து ரேண்டமாக இங்கே பார்த்தீங்கன்னா 7 கொடுத்துருக்கேன். அந்த 7ல் எனக்கு 5 முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கு. ஸ்கேன் ஆகிட்டுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன நடந்திருக்குன்னா 4 அட்ரஸ் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்துங்க, இங்கே வந்து 4 அட்ரஸ் கொடுத்துருக்கேன். 4 அட்ரஸில் எனக்கு 2 ஐபி அட்ரஸ்னால் எனக்கு அலைவாக இருக்குது. ஹாஸ்ட் அப்னு சொல்லியிருக்கு. யார்? தமிழ் பிரிண்ட் ஃபேஸ்புக். ஓகேவா? அவங்களோட சர்வீசஸ் என்னென்ன சர்வீஸ்லாம் ரன் ஆகிட்டு என்னென்ன போர்ட்ஸ்லாம் ஓப்பனாக இருக்குது இல்லை டீட்டெயில்ஸ் அவங்க காட்டியிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்க்ளூடுன்னு ஒன்று பார்க்க போகிறோம். எக்ஸ்க்ளூடு ஃபைல்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிருக்கும் எக்ஸ்க்ளூட்னாவே என்னன்ட்டு. ஸோ இது ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கட்டும். இது கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். சேம் ஃபைல்ஸ். ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா எம்மேக்ஸ்னு கொடுக்க போகிறோம். ஓகேவா? எம்மேக்ஸ் இங்கே வந்து என்மேக்ஸ்னு கொடுத்தோம். ஜஸ்ட்டு ஒரு பேர் வச்சு இங்கே எம்மேக்ஸ்னு கொடுத்து நான் இங்கே சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே எம்மேக்ஸ் கொடுத்து இங்கே டிஎக்ஸ்டி ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எம்மேக்ஸ்னு நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சிங்கன்னா இதெல்லாம் சொல்லியிருக்கேன். எம்மேக்ஸ் கிட்ட வந்து இந்த தமிழ் பிரிண்ட் சைடுன்னு கொடுத்துருக்கேன். என்மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பிரிண்ட் கொடுத்துருக்கேன். எம்மேக்ஸில் வந்து தமிழ் பிரிண்ட் இக்னோர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே பேசிக்கலி ஓகே ஸ்கேன் ஆகி முடிஞ்சிச்சா? ஆகல. ஓகே இன்னும் பர்சன்டேஜ் இருக்குது. இது ரன் ஆகிட்டு கொடுக்கும். ரேண்டமாக ஏதாவது அதுவே எடுத்து கொடுக்கும். கொஞ்சம் டிலே ஆகும். ஓகேவா? என்ஆப் கிட்ட நான் எகைன் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ஆப் கிட்ட நான் இங்கே வந்து இங்கே வந்து ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்குறேன். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு வந்து நம்ம முன்னாடி என்மேக்ஸ் பார்த்தோம்ல, ஒரே நிமிஷம். இங்கே நான் க்ரியேட் பண்ணேன் என்மேக்ஸ்னு ஒரு ஃபைலுக்கு. இந்த ஃபைலில் வந்து சட்டன் ஒரு டொமைன் கொடுத்துப்போம். google.com ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா 4 கொடுத்துருக்கேன். சேவ் பண்ணிக்கிறேன். 4 சைடாக கொடுத்துருக்கேன். ஏதாச்சும் ஐபி அட்ரஸ் கொடுத்துக்கலாம். பிஃபோர் யூஸ் பண்ண ஐபி அட்ரஸ் கொடுத்துக்கலாம். பிஃபோர் நம்ம அசோக்னு ஒரு டார்கெட் செட் பண்ணோம்ல. அசோக் வேறு அசோக். ஓகே இங்கே வந்து பார்த்திங்கன்னா அசோக்கோட ஐபி அட்ரஸ் கொடுத்துருவோம். 192.168.192 198.132
ஓகே ஃபஸ்ட்டு பேசிக்கலி நான் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே ஒரு 4 டொமைன் கொடுத்துருக்கேன், ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கேன். இப்போ அகைன் நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த இது இருக்குல்ல என்ஆப் கிட்ட இன்புட் ஃபைல்லேருந்து என்மேக்ஸ் நாம் ஸ்கேன் பண்ண போகிறோம். ஓகேவா, என்மேக்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 டார்கெட் கொடுத்துருக்கேன். 5 டார்கெட்டில் எனக்கு வந்து இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், கம்பெனி சைட்லேருந்து இல்லைப்பா நீ வந்து ஒரு வெப்சைட் ஃபேஸ்புக் வந்து நீ ஸ்கேன் பண்ணாத ஓகே அப்படி சொல்லிடுறாங்க. இப்போ வந்து என்ன பண்ணலான்னா எக்ஸ்க்ளூட் கொடுக்குறாங்க. எக்ஸ்க்ளூட் கொடுத்து உங்களுக்கு இப்போ வந்து கம்பெனி சைட்லேருந்து ஃபேஸ்புக் பண்ணாதீங்கிறாங்க. ஃபேஸ்புக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஃபேஸ்புக் கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஓகே ஃபேஸ்புக் கரெக்டாக கொடுத்துருக்கோம். ஓகே இப்போ வந்து நான் என்ன பண்ணேன், இன்புட் ஃபைலில் என்மேக்ஸ் கொடுத்துருக்கேன், இந்த ஃபைல் கொடுத்துருக்கேன், இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட் கொடுத்து நான் ஸ்கேன் பண்ண சொல்லிட்டேன். அதில் வந்து கம்பெனி சைட்லேருந்து நீ ஃபேஸ்புக் பண்ண வேண்டான்ட்டாங்க. ஸோ நான் இப்போ கொடுத்துட்டேன்னா எனக்கு என்ன நடக்கும்னா பேக்ரவுண்டில் வெயிட் பண்ணுங்கள், ஸ்கேன் ஆகிட்டு முடிக்கிட்டோம். ஏன் இது ரொம்ப டைம் ஆகுதுன்னா, இதுங்க 27 29 முடிஞ்சிருச்சு. ஓகே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிடும்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 கொடுத்துருக்கோம். 5 கொடுத்ததுனால இது எல்லாமே ஆஸ்ட் அப்புனா எல்லாமே ரன் ஆகிட்டுருக்கு. இது ஸ்கேன் பண்ணி அதில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு வரதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேவா, 58 இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு முடிஞ்சிடும். எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்கேன் பர்சன்டேஜ் எவ்வளோ கம்ப்ளீட் ஆகிருக்குன்ட்டு. ஓகே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஜஸ்ட்டு ரன் ஆகிட்டுருக்கும். ஓகே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும், பார்க்கலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கொடுத்துருச்சு. ஏன்னா நான் 5 கொடுத்தேன், ஆனால் இங்கே 4 வந்திருக்கு. ஏன் அப்படி 4 வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபேஸ்புக் இருக்காது பாருங்கள். இப்போ வந்து தமிழ் பிரிண்ட் இருக்குது, கூகுள் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, தென் அசோக்கோட ஐபி அட்ரஸ் இருக்குது அவங்க சிஸ்டம். ஏன்னா நான் எக்ஸ்க்ளூட் கொடுத்ததுனால எனக்கு அதை ஃபேஸ்புக்கை இக்னோர் பண்ணிவிட்டு மற்றது எல்லாத்தையுமே எனக்கு ரிசல்ட் பண்ணி கொடுத்துருச்சு. எகெயின் நான் வந்து கொடுக்குறேன். எகெயின் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்க்ளூட் கொடுக்குறேன். எக்ஸ்க்ளூட் கொடுத்து இப்போ வந்து அசோக்கோட எக்ஸ்க்ளூட் வந்து கொடுக்கும் போல் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, அசோக்கோட ஐபி அட்ரஸ் வேணாப்பா, அந்த அசோக்கோட சிஸ்டம் நீங்கள் பண்ணாதீங்க அப்படியே என்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கேருந்து கூகுள் எடுத்துடுறேன். கூகுள் பண்ண வேணாங்கிறாங்க, ஃபேஸ்புக் பண்ண வேணாங்கிறாங்க, இன்ஸ்டாகிராம் பண்ண வேணாங்கிறாங்க. இந்த தமிழ் பிரிண்ட்டும் இந்த ஐபி அட்ரஸ் இந்த அசோக் சைடு மட்டும் பண்ணுங்கிறாங்க. ஓகேவா, இப்படி கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து எக்ஸ்க்ளூட் பண்ண போகிறேன். எக்ஸ்க்ளூட்னா எனக்கு வேண்டாம், இக்னோர் பண்ண போகிறேன். என்னென்ன யாரா, கூகுள், அப்புறம் ஃபேஸ்புக், அப்புறம் நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம், இவங்க 3 பேரையும் நான் இக்னோர் பண்ணுறேன். ஓகேவா, இவங்க 3 பேரும் வேண்டான்ட்டாங்க. இப்போ நான் 3 பேரை வந்து இக்னோர் பண்ணிட்டேன். இப்போ வந்து இங்கே என்ன நடக்கும்னா, இங்கே வந்து இந்த 2 சைடு மட்டும் தான் எனக்கு ஸ்கேன் பண்ணணும். ஓகேவா, ஒன்று வந்து தமிழ் பிரிண்ட், இந்த அசோக் சைடு டார்கெட். ஓகேவா, இவங்க 3 பேர், இந்த 2 பேர் மட்டும் தான் உங்களுக்கு ஸ்கேன் ஆகும். வெயிட் பண்ணுவோம். பிகாஸ் நான் வந்து 3 பேரை நான் வந்து இக்னோர் பண்ணிட்டேன். ப்ராசஸ் ரொம்ப ஆகுதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே 17 ஒரு 10 முடிச்சிடும். எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது? ஓகே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு ஸ்கேன் கம்ப்ளீட் ஆகிடும். வெயிட் பண்ணுவோம். ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 கொடுத்துருக்கோம். 4மே ஸ்கேன் ஆகிருக்கா? இல்லை கரெக்டான, ஆமாம் 4மே ஸ்கேன் ஆகிருக்கு. ஏன் ஓகே 1 மினிட், 2 எடுத்து பார்ப்போம். நிறையா கொடுத்ததுனால எனக்கு வரலையோ. நம்ம டார்கெட் ஸ்பெசிஃபிகேஷனாக பார்த்துருக்கோம். டார்கெட் ஸ்பெசிஃபிகேஷனில் 1 or 2 கொடுத்துருக்காங்களே எக்ஸ்க்ளூட்.
ஒரு ஹாஸ்ட், 2 ஹாஸ்ட். ஓகே, பேரலாக ஒரு ஹாஸ்ட் அலைவாக இருக்குன்னு காட்டிடுச்சு. ஓகே, தென் பார்ப்போம். ஒன்று ஸ்கேன் ஆகிட்டு கம்ப்ளீட் ஆக போகுது. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ரிசல்ட்லாம் வருதுன்ட்டு. அகெயின் நான் வந்து ஒரு வேறு ஒரு டைப் ஆஃப் ட்ரை பண்ணி பார்ப்போம். கொடுத்துட்டு இது வந்து ப்ராக்கெட்டில் போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, நான் ப்ராக்கெட்டில் கொடுக்குறேன். ஓகே ஓகே, இதுக்கு ப்ராக்கெட்டை கொடுத்தா வராது. ஆமாம், கரெக்டு தான். ஓகே, இந்த ஃபார்மேட்னா கரெக்டு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, எனக்கு ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூட்னா ஒரு இதை மட்டும் தான் நம்மளாட்டி இக்னோர் பண்ண முடியும். மல்டிபிள் இக்னோர் பண்ண முடியும். மல்டிபிள் இக்னோர் பண்ணலாம். அது எப்படி நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, நம்ம முன்னாடி எம்எக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ண சொன்னா உங்களுக்கு முன்னாடி சின்னரில். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் தமிழ் பிரிண்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து ஃபேஸ்புக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து என்ன யாராருன்னா ஃபேஸ்புக்கை இக்னோர் பண்ணிடுறேன். ஃபேஸ்புக்கும் வச்சுப்போம். ஓகே, ஃபேஸ்புக்கா இங்கே ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு இங்கேருந்து கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து என்ன பண்ண போகிறோன்னா எக்ஸ்க்ளூட் போனதோட கொடுத்தோம்ல, எக்ஸ்க்ளூட் கொடுத்துட்டு எக்ஸ்க்ளூட் ஃபைல் கொடுத்துருங்க. எக்ஸ்க்ளூட் ஃபைல் கொடுத்துட்டு இப்போ அவன் என்ன பண்ண போகிறோம், எந்த டெக்ஸ்ட்டில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கோங்க அங்கே கொடுத்துட்டு எம்ஆக்டிஎக்ஸ்டி. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆக்சுவலாக நல்லா பாருங்கள், சிம்பிள் தான். என்மேக்ஸ் கிட்ட வந்து நான் எத்தனை டார்கெட், ஒரு 5 டார்கெட் கொடுத்துருக்கேன். எக்ஸ்க்ளூட்னா இக்னோர் பண்ண போகிறேன், எக்ஸ்க்ளூட்னா வெளியேற்ற போகிறேன். அது யாருன்னா எம்எக்ஸ்னு ஒன்று டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து தமிழ் பிரிண்ட்டு ஃபேஸ்புக்கு நான் இக்னோர் பண்ண போகிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ் பிரிண்ட்டு ஃபேஸ்புக்கும் நம்மளுக்கு இக்னோர் ஆகணும். ஓகேவா, பார்ப்போம் என்ன ரிசல்ட் ஆகுதுன்ட்டு. ஓகே, இன்னும் ஒரு கொஞ்சம் மினிட்ஸ்னாக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். எஸ்கேப் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் பர்சன்டேஜ் காட்டும். ஓகே, 5 டார்கெட் கொடுத்துருக்கேன். 5 டார்கெட்டில் எனக்கு என்னென்ன டார்கெட் வந்திருக்கு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், கூகுள். ஓகே, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்மேக்ஸ் கிட்ட வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன். ஓகே, சாரி, என்மேக்ஸ் கிட்ட தமிழ் பிரிண்ட்டு மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். நான் சேவ் பண்ணாமல் விட்டுட்டேன், சாரி. தமிழ் பிரிண்ட்டு மட்டும் நான் கொடுத்ததுனால நான் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்மேக்ஸ் கிட்ட வந்து 5 டார்கெட் கொடுத்துருக்கேன். 5 டார்கெட் கொடுத்துருக்கேன்னா இருங்க வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. என்மேக்ஸ் ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா என்மேக்ஸில் 5 டார்கெட் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து தமிழ் பிரிண்ட்டை நான் இக்னோர் பண்ணிட்டேன். எப்படி இக்னோர் பண்ணேன், எக்ஸ்க்ளூட் ஃபைல்னு ஒன்று ஃபைலுக்குல அதுலேருந்து தமிழ் பிரிண்ட் கொடுத்துருேன். இப்போ வந்து ஸ்கேனில் பார்ப்போம். ஃபேஸ்புக், கூகுள் இக்னோர் ஆகிருக்கு, கூகுள் இக்னோர் ஆகல. கூகுள் ஸ்கேன் பண்ணியிருக்கேன், ஃபேஸ்புக் ஸ்கேன் பண்ணியிருக்கேன், இன்ஸ்டாகிராம் ஸ்கேன் பண்ணியிருக்கேன். தமிழ் பிரிண்ட்டு நான் சொன்ன சைடு மட்டும் ரிமூவ் பண்ணிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டன் கொடுத்துப்போம். ஓகே, கூகுள் மட்டும் இப்போ ஸ்கேன் ஆகிற மாதிரி வச்சுப்போம். ஓகே, இப்போ நான் கொடுத்து இங்கே சேவ் பண்ணி வச்சுப்போம். கொடுத்துட்டேன், சேவ் கொடுத்துப்போம். சேவ் கொடுத்தாச்சு. இப்போ நான் வந்து எகெயின் ட்ரை பண்ணி பார்ப்போம். சாரி, ஓகே இப்போ கொடுத்துட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கூகுள் மட்டும்தான் ஸ்கேன் ஆகணும். ஏன்னா நான் என்மேக்ஸ்லேருந்து இவ்வளோ கொடுத்துருக்கேன் 5 டார்கெட்டில். இதில் ஒரு 4 டார்கெட் இங்கே போட்டேன், தேவையே இல்லை வேண்டான்ட்டு இக்னோர் பண்ணிட்டேன். இப்போ வந்து எனக்கு ஆக்சுவலாக வந்து கூகுள் மட்டும்தான் ஸ்கேன் ஆகும். பார்ப்போம் வாட் ரிசல்ட். ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கம்ப்ளீட் ஆகிடும்.
ஓகே அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கூகுள் மட்டும் தான் அவனுக்கு ஸ்கேன் ஆகி முடிஞ்சிருக்கு. ஏன்னா நான் 4 இதை வந்து 4 டார்கெட் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே அதனால் எனக்கு ஒரு டார்கெட் ஐபி டெஸ்ட் கொடுத்தனால 1 மட்டும் எனக்கு. ஓகே இப்படின்னா நீங்கள் வந்து சம் கம்பெனியில் வந்து வேணாப்பா இந்த மாதிரிலாம் நிறைய பேர் ஒரு சினாரியோ எடுத்துப்போம். இப்போ கம்பெனிலேருந்து உங்களுக்கு வராங்க ஒரு 40 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் ஒன்று உங்கள்கிட்ட ஒன்று பண்ண முடியும். இந்த மாதிரி எக்ஸ்க்ளூட் கொடுத்துட்டு ஃபைல்ஸ் கொடுத்துட்டு கமெண்ட் கொடுத்துட்டு ஒரு டெக்ஸ்ட்டில் க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா அது தேவையில்லாதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மட்டும் எந்த இது வச்சுருக்கீங்களோ அதை மட்டும் ஸ்கேன் பண்ணி கொடுக்கும். ஓகே உங்களுக்கு டார்கெட் ஸ்பெசிஃபிகேஷன் இப்போ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க வந்து கேளுங்க, கொஷின் வந்து என்கிட்ட வந்து கேளுங்க. ஓகேவா? இவ்வளோ தான் டார்கெட் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கிறத எல்லாத்தையும் உங்களுக்கு எடுத்துட்டேன். ஓகே பாய்.